வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு +2 முடிச்சுட்டு இப்போ வந்து 5 இயர்ஸ் LLB வந்துட்டு அட்மிஷன் வந்து போடணும்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ +2 வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, மே 9 வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த மே 9 வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்துட்டு ரிசல்ட் வந்து பார்க்குறது, அந்த ரிசல்ட் பார்த்துட்டு அது மூலியமாக நம்ம எப்படி லா காலேஜுக்கு வந்து அட்மிஷன் வந்துட்டு ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ மே 9 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து தமிழ்நாடோட நீங்கள் வெப்சைட்டில் போயிருந்து ரிசல்ட் தமிழ்நாடு ரிசல்ட் .nic.in வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னொரு வெப்சைட்டும் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு dgent.go.in result.html அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்துட்டு tge1.tni.nic.in அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நிறைய வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்து பார்க்க முடியல, நான் மொபைலே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மொபைல்லையே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரில் இருந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாடு போர்டு அப்படின்னா TN போர்டு 12th ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் வந்துட்டு நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9282232585 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை இன்னொரு நம்பரும் வந்து சொல்லியிருக்காங்க 9282232585 ஓகே. இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் மொபைல் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல்லேயே வந்து போய் கூட நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கேயே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணனோட உங்களுக்கு அந்த ரிசல்ட்டோட பிரிண்ட் அவுட் காப்பியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு எல்லா அட்மிஷனும் வந்து நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் போடலாம். இன்ஜினியராக இருந்தாலும் போடலாம், லாவாக இருந்தாலும் போடலாம். அந்த ரிசல்ட்டோட காப்பியை வச்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் +2ஓட ரிசல்ட் வந்துட்டு மே 9 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதை தாண்டி வந்துட்டு நான் +2 முடிச்சுட்டேன், எனக்கு இவ்வளோ % மார்க் இருக்குது, நான் வந்துட்டு லா படிக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் வந்து ப்ரீஃபாக வந்து நான் வீடியோ போடுறேன். லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் +2 எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு லா கிராஜுவேட்டியோட வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.